செய்வார்கள். எதுவரை? அதுவரை. எனவே நாம் நம்முடைய வாக்குகளை யாருக்கு செலுத்த வேண்டும் என்பதில் நம்முடைய மார்க்க அறிஞர்கள், உலமாக்கள் தெளிவாக நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். சகோதரர்களே, அரசியல் அடிப்படை அறிவில்லாத யாருக்கும் முஸ்லிம்களுடைய வாக்கு போய்விடக் கூடாது. நன்றாக விளங்க வேண்டும். அரசியல் அடிப்படை அறிவில்லாத, நேற்று வரை சாதாரணமாக பெண்களோடு நடித்துக் கொண்டிருந்த ஒருவர் திடீரென்று இன்று தன்னை முதலமைச்சராக கனவு காணுகின்றார் என்றால், நானும் ஆட்சிக்கு வருகின்றேன், எனக்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அரசியலுடைய அடிப்படை தெரியாத, கொள்கையே இல்லாத, கோட்பாடு இல்லாத ஒரு திடீரென்று வந்துவிட்டு எனக்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டும், உங்களுக்காக தான் நான் வந்திருக்கின்றேன் என்று ஒருவர் வந்து சொன்னால் எப்படி சகோதரர்களே நாம் வாக்களிக்க முடியும்? கொஞ்சம் யோசிக்க வேண்டுமே. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல வருத்தமான செய்தி என்னவென்றால், நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள், ஜென்சி என்று சொல்லக்கூடிய இப்ப உள்ள அந்த இளைஞர்கள் அவ்வளவு அடிக்டா இருக்காங்க. முஸ்லிம் பெண்கள் சில வீடியோக்களை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஹிஜாப் அணிந்து கொண்டு, தோல்ல அந்த துண்டை அணிந்து கொண்டு வீடு வீடாக சென்று அந்த நடிகருக்காக வாக்கு சேர்க்கின்றார்கள். எவ்வளவு ஒரு கேவலம் சகோதரர்களே. நான் மறுபடியும் அதான் சொல்றேன், அவருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் நமக்கு தெரியாது. கொள்கை கோட்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. அரசியல், மற்ற மதங்கள் எல்லாம் அரசியல் வேற, ஆன்மீகம் வேற என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம் அப்படி கிடையாது. அரசியல், ஆன்மீகம் எல்லாம் ஒன்றுன்னு பேசிய மார்க்கம் இஸ்லாம். அதனால இதை விட்ட முடியாது. இதை குறித்து பேசியாக வேண்டும். நம்முடைய முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணிந்து கொண்டு வீடு வீடாக செல்லுகின்றார்கள். அவருக்காக, எங்களுடைய தலைவருக்காக நீங்க வாக்களிக்க வேண்டும், எவ்வளவு நாள் நீங்கள் அடிமையாக இருப்பீர்கள், இந்த வார்த்தை எல்லாம் சொல்லி வாக்கை சேர்க்கின்றார்கள். சங்கையான முஃமின்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, கேள்வி கேட்டா அவங்க கிட்ட பதிலே கிடையாது. என்னங்க, என்ன செய்வார் அவர் வந்தா? இல்ல நல்லா செய்வாரு. எப்படி நீங்க சொல்றீங்க? இல்ல அந்த படத்துல நீங்க பாத்திருக்கீங்களா, அத்தனை பேருக்கு அவர் உதவி செஞ்சாரு. அதான் ஒரு பெண் பத்திரிகையாளர் ரொம்ப அழகா சொன்ன ஒரு வார்த்தை, அவர் நல்லா ஆடுறாரு அதனால நாங்க அவருக்கு ஆட்சி கொடுக்கிறோம் அப்படின்னா, அவரை விட நல்ல ஆடக்கூடிய ஒருவர் இருக்கிறாரு, அந்த பேரை சொல்லி அந்த அம்மா சொல்லுது, அவருக்கு நீங்க ஆட்சியை கொடுங்க, அவர் நல்லா நடிக்கிறாரு அதனால நாங்க அவருக்கு ஆட்சி கொடுக்கிறோம், சிவாஜிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா. அவருக்கு நீங்க ஆட்சியை கொடுங்க, நல்லா நடிக்கிறாரு, அவரை விட நல்லா பாடுறாரு, ஏஆர் ரஹ்மானுக்கு கொடுங்க ஆட்சி, அவருக்கு எடுத்து கொடுங்க, நல்லா பாடுறாரு. சகோதரர்களே, அதுவெல்லாம் பார்த்து ரசிக்கலாம், கை தட்டலாம். ஆட்சி கொடுத்து விட முடியுமா? நம்முடைய வாக்கை அவர்களுக்கு செலுத்தி விட முடியுமா? ஆக சங்கையான முஃமின்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அறிவை தந்திருக்கின்றான், அறிவாற்றலை கொடுத்திருக்கின்றான். இளைஞர்களை, நான் பெரியவங்க கிட்டத்தட்ட ஒரு சிந்தனையில இருக்கிறான், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை பெரியவர்களிடத்தில் இருக்கு. நான் சொல்லக்கூடிய இன்று உள்ள இளைய தலைமுறை ரொம்ப ஒரு மடத்தனமாக, ஒரு பைத்தியத்தனமாக இருக்கின்றார்கள். இப்படியும் சொல்லிக்கிறார், ஒரு சான்ஸ் ஏன் கொடுக்க கூடாது, அவருக்கு ஏன் ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாது? 2014 இப்படிதான் ஒரு சான்ஸ் ஒருத்தருக்கு நாம கொடுத்தோம். 3வது முறை ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட்டார். அதை வாங்க முடிஞ்சதா நம்மளால? இப்படிதான் அவரு கேட்டாரு, கெஞ்சினாரு. 2014 கெஞ்சிய மனிதர் இன்று மிஞ்சி விட்டார். அவருக்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது. இப்போ ஒரு வாட்டி தானே கொடுத்து பார்ப்போமே. சகோதரர்களே, மிக மோசம். சில எதிரிகள் தெரிந்து விடுவார்கள். ஃபிரௌன் அவன் சொல்லிட்டானா, ஃபிரௌன் நான் மோசமானவன், பாஜக அப்படின்னு நமக்கு தெரியும். சில அவர்களுடைய மறுரூபத்தில் இருக்கக்கூடிய ஏ டீம் பி டீம் எல்லாம் இருக்கிறாங்க. சாமிரி மாதிரி. சாமிரி எப்படிப்பட்டவன்னு பல பேருக்கு தெரியாது. ஃபிரௌன் தான் பெரிய மோசமான ஆளாக மக்கள் பார்த்தார்கள். ஆனால் பிறகுதான் தெரிஞ்சது சாமிரி அதை விட பயங்கரமான ஆள். அவன் பின்னால யாரெல்லாம் போனார்களோ எல்லாரும் தவறான வழியில் சென்று விட்டார்கள். இப்படிதான் இவர்கள் எல்லாம் வெளியில ஒண்ணு காட்டுவார்கள், ஆனால் பின்னால் நின்று கொண்டு அவர்களை இயக்குவது யார் என்று கேட்டால் நிச்சயமாக இந்த பாசிசவாதிகளை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. ஆக சங்கையான முஃமின்களே, அல்லாஹ்